ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான சமையல் சேனலில் ரொம்பவே சுவையான குளத்து மீன் வறுவல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சுவையான சமையல் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குளத்து மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். குளத்து மீனை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கூடவே ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதை ஒரு மணி நேரம் நல்லா ஊற விட்டுறலாம். பாருங்கள், இந்த மீனை நல்லாவே ஊற விட்டு எடுத்தாச்சு. இப்போது இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு தவா எடுத்துக்கோங்க. தவா சூடானதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடாகியாச்சு. இப்போது இதில் நம்ம மசாலாலாம் தடவி எடுத்து வச்சுருந்தா மீனை சேர்த்துடலாம். இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது இந்த மீன் வறுவல் ரொம்பவே சுவையாக இருக்கும். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நம்மளோட சுவையான மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த மீன் வறுவலை சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.